நம்ம இன்றைக்கி வெயிலுக்கு இதமாக ஜில்லுன்னு குடிக்கிற மாதிரி ஒரு மொஜிட்டோ செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம தர்பூசணி மொஜிட்டோ பார்ப்போம். அதுக்கு தர்பூசணியை கட் பண்ணி அதில் விதைகள் இல்லாமல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தர்பூசணியை நறுக்கி அதை ஒரு டம்ளரில் சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கிய எலுமிச்சைப்பழ துண்டுகள், தேவையான அளவு ஒயிட் சுகர், நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு கூடவோ குறைச்சா சேர்த்துக்கோங்க. இப்போ 2-3 புதினா சேர்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டியோட அடிபாகம் அப்படி இல்லைன்னா குட்டி உரல் இருந்ததுன்னா வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா மசிஞ்சு அதோட ஜூஸ் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக. நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சோடா அப்படி இல்லைன்னா 7up ஏதாவது ஒரு ட்ரிங்க் சேர்த்துக்கோங்க. இதோட வித்தியாசமாக ஏதாவது ட்ரிங்க் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு தர்பூசணி ட்ரிங்க். அடுத்ததாக புதினாவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. கூடவே நறுக்கின எலுமிச்சை துண்டுகள் ஒரு 2-3, ஒரு கைப்பிடி அளவு புதினாவில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸில் அரை எலுமிச்சைப்பழ ஜூஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான எந்த பழத்தை வச்சு வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி தர்பூசணி புதினாவையும் வச்சு செஞ்சுருக்கேன். செய்கிற ப்ரொசீஜர் இது தான். பழங்கள் வேணும்னா வேறு மாற்றிக்கோங்க. அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க புதினாவை இதோட சேர்த்துக்கோங்க. புதினா, எலுமிச்சைப்பழம், இஞ்சி இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இது குடிக்கிறதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும், நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்ரிங்க் குடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு குடிங்க. ஃபைனலாக இது கூட தேவையான அளவு ஜீனி, ஐஸ் க்யூப்ஸு, கொஞ்சம் 7up சேர்த்து கலந்து விட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான கோடை வெயிலுக்கு இதமான ட்ரிங்க் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.